இன்னும் லிட்டரலா சொல்லணும் அப்படின்னா, இதே பேட்ச்ல உங்க கூடவே ஜாயின் பண்ண, இல்ல உங்க கூடவே ஜர்னிய ஸ்டார்ட் பண்ண, இல்ல உங்களுக்கு அப்புறமா ஜர்னிய ஸ்டார்ட் பண்ண ஒரு 2, 3 பேர் இப்ப கிளியர் பண்ணி ஜேடிஓவா இருக்காங்க. அப்ப ஏன் வந்து உங்களால ஆக முடியல? அத வந்து திங்க் பண்ணுங்க. நான் சொல்ற டெக்னிக் நெறைய டெக்னிக்கா இருந்தாலும், அதுல ஏதாச்சும் ஒரு டெக்னிக் வந்து உங்களுக்கு வந்து ஹேபிட்டா மாறிடும். இப்ப எக்ஸாம்பிள் இந்த கல்ல வந்து வச்சுக்கிட்டு நீங்க நன்றி அப்பப்ப சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த கல்லு வந்து என்னன்னா, உங்க பாக்கெட்ல இருக்கு, இல்ல வேற எங்கேயோ இருக்கு. நீங்க நன்றி அப்பப்ப வந்து சொல்றீங்கன்னா, அது ஒரு டீடாக்ஸின் போல. உங்கள ஒரு நன்றி உணர்வோட நீங்க வந்து ரொம்ப ஹாப்பினஸோட இருக்க மாரி வந்து காட்டும். இத இன்னும் சிம்ப்ளிஃபைடா சொல்லணும் அப்படின்னா, நீங்க எதுக்குள்ள இருக்கீங்களோ அத பத்தி தான் நீங்க திங்க் பண்ணுவீங்க. நீங்க எந்த வீட்ல இருக்கீங்களோ, அந்த வீட்ல இருக்கிற மக்கள பொறுத்து தான் உங்களுடைய மென்டாலிட்டி இருக்கும். நீங்க இதுவே அம்பானிக்கு மத்தியில, இல்ல அம்பானியோட வீட்ல ஒரு வாரம் இருந்து பார்த்தா, நீங்க அம்பானி மாரி திங்க் பண்ணுவீங்களான்னு கேட்டா, ஆமா. அம்பானி மாரி திங்க் பண்ணுவது எக்ஸாக்ட்டா இல்லனாலும், ஓகே இது போல ஒரு வாழ்க்கைய வாழணும். இதுதான் வந்து சூட்சுமம் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சுரும். ஒரு முனிவர்கள் மத்தியில நீங்க இருக்கும்பொழுது, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். ஒரு 1 மந்த் நீங்க இருந்தீங்க அப்படின்னா. அப்ப நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் கூட இருக்கீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க எப்பவுமே வந்து ஒரு நன்றி உணர்வோட இருக்கீங்க அப்படின்னா, அது அத நோக்கி வந்து இழுத்துட்டு போகும்.